ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் கோடை காலத்துக்கேற்ற சிறந்த உணவான கம்பு ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சம்மர் டைமில் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த உணவை செஞ்சு சாப்பிடுங்க. அரைக்காத முழு கம்பு 1.5 கிளாஸ் எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்ல தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கம்பும் நல்லா ஊறி இருக்குது. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொரப்பாகவே அரைச்சிக்கலாம். இதனோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் கூழ் குடிக்க போகிறீங்கன்னா நேற்றே இதெல்லாம் செஞ்சு வச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு அரைச்ச ராகி மாவை சேர்த்துக்கலாம். இதனோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் இப்போ மூடி வச்சிடலாம். இந்த 2 மாவும் 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. கம்பு இப்போ புளிச்சிருச்சு. கூழ் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச கம்பு மாவை இதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கம்பு நல்லா வெந்து கட்டியாகி வரும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதனோடவே அரைச்சி வச்ச ராகி மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. கம்பு ராகியும் நல்லா வெந்திருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு மார்னிங் இதை குடிக்கணுன்னா நைட்டே இதை செஞ்சு வச்சிடணும். காலையில் ஆயிடுச்சு. நம்ம கூழ் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கட்டியாக இருக்குது. நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூழ் குடிக்கிற பதத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தயிரும் வெங்காயமும் கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூழுக்கு தொட்டுக்கையாக துவரம்பருப்பு துவையல் செய்ய போகிறேன். 1/2 கப் துவரம்பருப்பை கடாயில் போட்டுக்கலாம். ஆயிலெலாம் சேர்க்காமல் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இதனோடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தேங்காவை பல்லாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. தாளித்த மாங்காய் துவரம்பருப்பு துவையலோட கம்பு ராகி கூழ் குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது. சம்மர் டைமில் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.